சேலத்தில் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் யூடியூபில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக பதிவேற்றம் செய்த 5 வீடியோக்களை சாட்டை துரைமுருகன் முன்னதாகவே நீக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அந்த 5 வீடியோக்களையும் சாட்டை துரைமுருகன் என்ஐஏ அதிகாரிகளிடம் சமர்ப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம். மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். சேலம் மாவட்டத்தில் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்த வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட 5 பேரினுடைய வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சோதனை நடத்தினார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு நேரில் ஆஜராகி விளக்கமும் அளித்திருந்தார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்களை சமர்ப்பிக்கவும் அவர்களுக்கு உத்தரவானது விடுக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே யூடியூபில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக பதிவேற்றம் செய்த 5 வீடியோக்களை சாட்டை துரைமுருகன் முன்னதாகவே நீக்கியதாக என்ஐஏ தரப்பில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் அந்த நீக்கப்பட்ட 5 வீடியோக்களையும் என்ஐஏ அதிகாரிகளிடம் சாட்டை துரைமுருகன் சமர்ப்பித்திருப்பதாகவும் நமக்கு அந்த தகவலானது கிடைத்து இருக்கிறது. நீக்கப்பட்ட 5 வீடியோக்கள் உட்பட 1500 வீடியோக்களை கேட்டு பெற்று என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்த வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், இசை மதிவாணன், இடும்பாவனம் கார்த்தி, தென்னகம் விஷ்ணு ஆகிய 5 பேரினுடைய வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு இருந்தார்கள். 12 செல்போன்கள், விடுதலை புலிகளுக்கு தொடர்புடைய புத்தகங்கள், உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்து இருந்தார்கள். மேலும் அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சம்மனும் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமும் அளித்து இருந்தார்கள். மேலும் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த வீடியோக்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தெரிவித்து இருந்தார்கள். இதற்கிடையே யூடியூபில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக பதிவேற்றம் செய்த 5 வீடியோக்களை சாட்டை முருகன் முன்னதாகவே நீக்கியதாக என்ஐஏ தரப்பில் தகவலானது கிடைத்திருக்கிறது. இருப்பினும் அந்த நீக்கப்பட்ட வீடியோக்களை என்ஐஏ அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைத்து இருக்கிறார். அந்த அடிப்படையில் பெறப்பட்ட 1500 வீடியோக்களையும் கொண்டு என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.